ஷோ. ஸோ நம்ம அதை இன்னைக்கு பண்றோம். ஹெர்னியா ப்ராப்ளம் எப்படி நம்ம மேக்ஸிமம் சர்ஜரி அவாய்ட் பண்ணிட்டு நேச்சுரலான சில ரெமெடிஸ் மூலமா ரெக்கவர் பண்ணிக்க முடியும். ஸோ எந்த பாயிண்ட் ஆஃப் டைம்ல சர்ஜரி ரொம்ப ரொம்ப அவசியம், இது போன்ற ஒரு முற்றிலுமான தகவல் தான் நம்ம இந்த யூடியூப் லைவ் ப்ரோக்ராம்ல பார்க்க போறோம். நம்ம கிளினிக் பத்தி எல்லாருக்கும் தெரியும். இட்ஸ் அட்வான்ஸ் ஃபுட் ரீஃப்ளக்ஸாலஜி கிளினிக். ரிஃப்ளக்ஸாலஜி மூலமாகவும் சில பாரம்பரிய மருந்துகள் மூலமாகவும் உணவு கட்டுப்பாடு மூலமாகவும் எப்படி பல நோய்களை நாமே நம்ம அளவில் சரி செஞ்சுக்க முடியும் அப்படின்னு நம்ம நிறைய பதிவுகள் நம்ம சேனல்லையும் சரி பிற சேனல்லையும் சரி நம்ம தொடர்ந்து பதிவிட்டு கொண்டே வருகிறோம். அதுவும் ரிசல்ட்ஸோட நம்ம ஷேர் பண்ணிட்டு வரோம். சரி, இந்த பதிவுல ஹெர்னியா பற்றிய முழுமையான தகவல் பற்றி நம்ம தெரிஞ்சுப்போம். எந்த ஒரு விஷயமே நம்ம பழகாத வரைக்கும் அதை பத்தின ஒரு இமேஜினேஷன், ஒரு எக்ஸாகரேஷன், ஒரு தேவையில்லாத ஃபியர் இருந்துட்டே இருக்கும். ஸோ நோய்கள் கூட அந்த மாதிரிதான். நமக்கு அவங்கள பத்தி தெரியாத வரைக்கும் அவங்க நம்ம பெரிய ஆள் நினைச்சிட்டு இருப்போம். ஆனா அவங்களுடைய அந்த ரூட் காஸ் என்ன, எதனால நம்ம இந்த மாதிரி பாதிப்புக்குள்ள உள்ளானோம், இதெல்லாம் நம்ம கொஞ்சம் அவேர்னஸ் நமக்கு கிரியேட் ஆயிடுச்சு, மன வலிமை கொஞ்சம் அதிகமாயிடுச்சு, மன தெளிவு உண்டாயிடுச்சுன்னா கண்டிப்பா எல்லா விதமான நோய்கள்ல இருந்தும் நம்ம கண்டிப்பா ஒரு தற்காத்து கொள்ள முடியும். அதிலிருந்து மீண்டு நிச்சயமாக வர முடியும். சரி, ஓகே, இந்த ஹெர்னியா ப்ராப்ளம் பற்றி பார்க்கலாம். இன்னைக்கு நிறைய பேருக்கு இந்த ஹெர்னியான்னு சொல்லக்கூடிய குடலிறக்க பிரச்சனை அதிகமாக இருக்கிறது. ஸோ இதுக்கு சர்ஜரி தான் ஒரே ஒரு ஆப்ஷன், மிஸ் வைக்கணும் அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஸோ நல்லா தெரிஞ்சுக்கணும், எந்த விதமான ஹெர்னியாலையும் இமீடியட் சர்ஜரி அப்படின்றது தேவை இருக்காது. ஸோ கண்டிப்பா ஒரு டைம் ஃப்ரேம் கொடுப்பாங்க. ஒரு 3 months to 6 மாசம், 6 months டைம் ஃப்ரேம் கொடுப்பாங்க. இந்த ஹெர்னியா முதல்ல எதனால வருதுன்னு நம்ம நல்லா தெரிஞ்சுக்கிட்டாதான் எந்த ஒரு காலகட்டம் வரைக்கும் நம்ம சர்ஜரி பண்ணாம வெயிட் பண்ணலாம், எந்த ஒரு காலகட்டத்துல நமக்கு அறுவை சிகிச்சை அப்படின்றது கட்டாயம் தேவை, அறுவை சிகிச்சையில இருந்து நம்ம மீண்டு வருவதற்கு என்ன மாதிரி நம்ம தயார்படுத்திக்கணும், இந்த மாதிரியான தெளிவான விஷயங்களை நம்மளால முடிவெடுக்க முடியும். சரி, ஓகே. அதனால உடனே பயந்து போய் யாரும் சர்ஜரி பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இது அவ்வளோ ஒரு சீரியஸான இஷ்யூஸ் கிடையாது. ஸோ அதனால கண்டிப்பா ஒரு 6 மாத காலம் வரை நம்ம வெயிட் பண்றது தான் ரொம்ப ரொம்ப நல்லது. சரி, நிறைய பேருக்கு இன்னைக்கு பாத்தீங்கன்னா லேடிஸ்க்கு ஆஃப்டர் பிரெக்னன்சி, அதுவும் செகண்ட் டெலிவரிக்கு அப்புறம் தான் இந்த ப்ராப்ளம் அதிகமா இருக்கு. அது நார்மல் டெலிவரியா இருந்தாலும் சரி, இல்ல நம்ம சிசேரியன் ஆப்ரேஷன் பண்ணிட்டவங்களாலும் சரி, இந்த குடலிறக்க பிரச்சனை அவங்களுக்கு அதிகமா இருக்கு. அதே மாதிரி வேற யாருக்கெல்லாம் அதிகமா இருக்குன்னா, இன்னைக்கு ஜென்ஸ் பாத்தீங்கன்னா நிறைய ஒரு ட்ரிங்கிங் ஹாபிட் இருக்கிறவங்களுக்கு இந்த ப்ராப்ளம் அதிகமா வரும். ஸோ அதனால அதிகமான குடிப்பழக்கம் இருக்கிறவங்களுக்கு இந்த குடலிறக்க பிரச்சனை வருவதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. அடுத்து ரொம்ப ஓவர் வெயிட் அதிகமா இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரியான குடல் இறக்கம் வந்துடும். இந்த குடல் இறக்கம்ன்றது அந்த குடல் தன்னுடைய பொசிஷன்ல இருந்து அப்டாமினல் மசில்ஸ் வீக்கா இருக்கிறதுனாலயும், இல்ல சில சர்ஜரிஸ் ஏதாவது பண்ணியிருப்பாங்க, ஏதாவது ஒரு அப்டாமினல் சர்ஜரிஸ் ஏதாவது பண்ணியிருப்பாங்க, அந்த இன்சிஷன் மூலமா அது ப்ரொட்யூட் ஆகிறது தான் இந்த ஒரு ஹெர்னியாவோட ஒரு மெயினான ப்ராப்ளம். ஸோ அப்ப அந்த இன்டெஸ்டைன்ல இருக்கக்கூடிய அந்த ஒரு எதனால அது இந்த மாதிரி ப்ரொட்யூட் ஆகுதுன்னா, அந்த இன்டெஸ்டைன் மசில்ஸ் டேமேஜ் ஆயிருக்கும், இன்ஃப்ளமேஷன் இருக்கும். ஸோ அதுல ஒரு ஆறாத ரணங்கள் இருக்கலாம், இல்ல கழிவுகளுடைய தேக்கம் இருக்கலாம். ஸோ இதெல்லாம் நம்ம சரி பண்ணாம அந்த குடலை கட் பண்ணி நம்ம மெஸ் வைக்கும் போது பிற்காலத்துல நமக்கு நிறைய போஸ்ட் சர்ஜரி ப்ராப்ளம்ஸ் வருது. கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம் வரும், பிரீத்திங் ப்ராப்ளம் நிறைய பேருக்கு இருக்கும், சில பேருக்கு இதயம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் அதிகமாகும், உடம்புடைய சூடு எப்போது அதிகமாயிடும். இந்த மாதிரி ஆஃப்டர் சர்ஜரி பார்த்தீங்கன்னா நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்கு. அதனால அவங்க மேக்சிமம் சர்ஜரி பண்ணிக்கிறதுக்கு முன்னாடி அந்த குடலை காலன் கிளன்சிங், ஒரு ப்ராப்பரான டயட் இருந்து அந்த இன்டெஸ்டைனை வலுப்படுத்திக்கணும், அந்த மசில்ஸ் அப்டாமினல் மசில்ஸை ஸ்ட்ரென்தன் பண்ணிக்கணும். அப்பதான் அவங்க ஒருவேளை ஆப்ரேஷன் பண்ணிட்டா கூட திரும்ப திரும்ப இந்த குடலிறக்க பிரச்சனையும் அது சம்பந்தப்பட்ட சிம்டம்ஸும் அவங்க வருவதை நிச்சயமா தடுக்க முடியும். இந்த கமெண்ட் செக்ஷன்ல சர்ஜரி பண்ணிக்கிட்ட உங்களுக்கு என்ன மாதிரியான இஷ்யூஸ் எல்லாம் இருக்கு அப்படின்றத நீங்க அப்டேட் பண்ணுங்க. ஃபார் எக்ஸாம்பிள், சில பேருக்கு ஒரு 1 year 2 year வரைக்கும் எந்த சிம்டமே தெரியாது. ஸோ அதுக்கப்புறம் திரும்ப அதே பிரச்சனை இருக்கலாம். இல்ல பிளட் ப்ரெஷர் ரைஸ் ஆகுறது, படபடப்பு பால்பிட்டேஷன் ஹார்ட்ல வர்றது. ஸோ இந்த மாதிரியான சிம்டம்ஸ், ஸ்லீப்பே இருக்காது.
தூக்கமே இருக்காது. இந்த மாதிரியான ஒரு ப்ராப்ளம்ஸ் இதெல்லாம் அதிகமா இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஆஃப்டர் சர்ஜரி உங்களுக்கு என்ன மாதிரியான ப்ராப்ளம்ஸ்லாம் நீங்க ஃபேஸ் பண்றீங்க? அப்படின்றத நீங்க மறக்காம அப்டேட் பண்ணுங்க. சரி, அடுத்து இந்த ஹெர்னியா வர்றதோட மெயின் ரீசன் பார்த்தீங்கன்னா, சிவியர் கான்ஸ்டிபேஷன். மோஷன் சரியா போகாம, மலக்குடலில் ஏற்படக்கூடிய மலக்கட்டுனால இந்த ஹெர்னியா ப்ராப்ளம் நெறைய பேருக்கு வருது. சரி அப்படின்னு பார்த்தா, பொறக்கிற குழந்தைங்களுக்கு ஹெர்னியா ப்ராப்ளம். ஸோ 1 வயசு குழந்தைங்களுக்கு, 2 வயசு குழந்தைங்களுக்கெல்லாம் சர்ஜரி பண்ணக்கூடிய அளவுக்கு அந்த குடலிறக்க பிரச்சனை இன்னைக்கு மிகப்பெரிய சவாலா இருக்கு. இதெல்லாம் வயத்துல அந்த டெலிவரி டைம்ல, அந்த கன்செப்ஷன் டைம்ல, அதுல நடக்கக்கூடிய சில தவறுகள் தான். யாரும் இன்னைக்கு ப்ராப்பரான டயட் இருக்கிறது இல்ல. ஒரு பிரெக்னன்சி டைம்ல உணவு கட்டுப்பாடு இல்லாம சாப்பிடுறதும், ஒரு ப்ராப்பரான கேர், ஒரு ப்ராப்பரான ஆக்டிவிட்டீஸ் இல்லாம இருக்கிறதும், இந்த மாரி குழந்தைகளுக்கு இன்டெஸ்டைன்ல அது பொறக்கும்போதே இந்த மாரியான ப்ராப்ளம்ஸோட பிறக்குறாங்க. ஸோ அதனால அந்த டெலிவரி டைம் அப்ப நமக்கு கண்டிப்பா நல்ல ஒரு ஹெல்த்தியான லைஃப் ஸ்டைல் ஹேபிட்ஸ் கட்டாயம் தேவை. அப்ப இமோஷனல் பேலன்சிங் ரொம்ப ரொம்ப அவசியம். நீங்க பிரெக்னென்ட்டா இருக்கும்போது அதனால தான் அந்த காலத்துல கோவப்படாம கேட்டதெல்லாம் வாங்கி குடுப்பாங்க. ஏன்னா எமோஷனலா ஸ்ட்ரெஸ் ஆகும்போது, அதோடைய அந்த பாதிப்பு குழந்தைகளுக்கு வரும்ன்றதுனால தான் அப்படி வச்சிருந்தாங்க. அவங்க கேட்டது எல்லாமே பண்ணி ஒரு ஃபங்ஷன்லாம் எடுத்ததெல்லாம் அதுக்காக தான். ஸோ அந்த நேரத்துல எந்த விதமான நெகட்டிவ் எனர்ஜிஸோட தாக்கம் அவங்களுக்கு வரக்கூடாது. குழந்தை நல்லா ஆரோக்கியமா வளரணும். இதெல்லாம் அந்த காலத்துல கருத்துல கொண்டு இருந்தாங்க. இன்னைக்கு பாத்தீங்கன்னா, அந்த வளகாப்புலே நான்வெஜ் சாப்பிடுறது. ஸோ அந்த மாரி நம்ம எப்ப எந்த உணவு சாப்பிடணும், எந்த நேரத்துல நம்ம எந்த மாதிரி ஒரு கேர் எடுத்துக்கணும்னு தெரியாததுனால தான், குழந்தைகள் இதனால நெறைய பேர் கஷ்டப்படுறாங்க. ஸோ அதனால குழந்தைகளுக்கு கூட கொஞ்ச நாள் வெயிட் பண்ணி சர்ஜரி பண்ணுங்க. ரொம்ப சின்ன வயசுலயே இதுக்கான சர்ஜரி பண்ணாதீங்க. அந்த மலச்சிக்கல் பிரச்சனைய தீர்வு நீங்க கொண்டு வந்தாலே, அதுல இருக்கக்கூடிய வலிகள்லாம் குறைஞ்சிரும். ஹெர்னியா வந்துட்டாலே 2 தொடையில ஃபுல்லா வலி இருக்கும். அப்டாமினல் பெயின் இருக்கும், பேக் பெயின் இருக்கும், பாடியில ஒரு வெயிட் இருக்கும், பிரீத்திங் டிஃபிகல்டி இருக்கும். ஸோ இந்த மாதிரியான மல்டிபிள் சிம்ப்டம்ஸ் இருக்கும். ஸோ அந்த சிம்ப்டம்ஸ் எல்லாம் குறைஞ்சதுனாலே, கொஞ்சம் கொஞ்சமா அந்த குடல் ஹீல் ஆக ஆரம்பிக்கும். ஸோ அதுக்கு நேச்சுரலா நம்மளால என்னெல்லாம் பிரஷர் பாயிண்ட்ஸ் போட முடியும், என்ன மாதிரியான ஃபுட் ஹேபிட்ஸ்லாம் எடுத்துக்கணும்னு இப்ப நம்ம தொடர்ந்து பார்த்துட்டே வருவோம். சரி, இந்த வாட் ஆர் த டைப் ஆஃப் ஹெர்னியா? யாருக்கு அதிகமான ஹெர்னியா ஒரு டைப் ஆஃப் ஹெர்னியா யாருக்கு அதிகமா இருக்குன்னா, இன்குயினல் ஹெர்னியா. இதுதான் இன்னைக்கு நெறைய பேருக்கு அதிகமா இருக்கு. ஸோ அதே மாரி ஃபீமோரல் ஹெர்னியா, ஹியாட்டல் ஹெர்னியா. இன்னும் அதிகமா ஃப்ரீக்வெண்டா நெறைய பேருக்கு இருக்கிற ப்ராப்ளம் அம்பிலிக்கல் ஹெர்னியா. தொப்புள் அதுல ஒரு வீக்கம் வந்துரும். ஸோ மத்த ஹெர்னியாலாம் பார்த்தீங்கன்னா, இன்குயினல் ஹெர்னியாலாம் இன்னர் தைஸ்க்குள்ள போய் குடல் இறங்கிக்கும். எங்க இருந்து எங்க போய் கீழ இறங்குது. ஸோ இதுக்கெல்லாம் காரணம் அந்த உறுப்புகள், ஜீரண மண்டலத்துல இருக்கக்கூடிய உறுப்புகள்ல ஏதோ ஒரு ஃபால்ட், அது ஹெவினஸ் அதுல கிரியேட் ஆகும். இப்ப லிவருக்கும் ஃபேட்டி லிவருக்கும் எவ்வளவு டிஃபரன்ஸ் இருக்கு? நார்மல் லிவர் கொஞ்சம் வெயிட்லெஸ்ஸா தான் இருக்கும். ஃபேட்டி லிவர் அது கண்டிப்பா கொஞ்சம் வெயிட்டா இருக்கும். அது மாதிரி அந்த ஃபால்ட் இருக்கிற ஆர்கன்ஸ்க்கு வெயிட் ஜாஸ்தி ஆகும், பிரஷர் ஜாஸ்தி ஆகும். அதனால அது கீழே இருக்கிற உறுப்புகளை அழுத்தும். ஸோ ஆட்டோமேட்டிக்கா நம்ம லிவரும் சரி, மற்ற வயிற்று பகுதியும் சரி, அதுல கேஸ் ப்ளோட்டிங் எல்லாம் வரும்போது ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆயிடுது, இன்டெஸ்டைன் அழுத்துது. இன்டெஸ்டைன் இடத்த விட்டுருங்க சாமின்னு ஓடி போய் கீழே இறங்கிடுது. ஸோ இறங்கின குடலை நம்ம நேச்சுரலா மேல ஏத்துறதுக்கு என்னதான் வழிமுறைகள் இருக்குன்னா, இந்த ரீஃப்ளக்ஸாலஜில ஹெர்னியாக்கான பாயிண்ட்ஸ் இருக்கு. ஆனா இதெல்லாம் கண்டிப்பா 6 மாசம் 1 வருஷம் வரைக்கும் கொஞ்சம் பொறுமையோட நம்ம டயட்டோட இதெல்லாம் நம்ம பார்த்து கொஞ்சம் ஃபாலோ பண்ணணும். நம்மளுடைய ஸ்ட்ரெஸ் லெவலை கண்டிப்பா குறைச்சிக்கணும். ஸோ அதிகமான எமோஷனல் இம்பேலன்ஸ் எல்லாம் கண்டிப்பா உடம்போட ஹீலிங் அஃபெக்ட் பண்ணும் அப்படிங்கிறத நம்ம நல்லா தெரிஞ்சுக்கணும். சரி, ஓகே. இப்போ நம்ம சொன்ன இந்த ஹெர்னியால ஹியாட்டல் ஹெர்னியா பார்த்தீங்கன்னா, மேல டயஃப்ரம்ல அப்பர் ஸ்டொமக் போயிட்டு இந்த மாதிரியான பல்ஜ் கிரியேட் பண்றது. ஸோ அந்த பல்ஜ் பார்த்தீங்கன்னா மூமெண்ட்ஸ் தகுந்த மாதிரி அந்த பொசிஷன் மாறிக்கிட்டே இருக்கும். ஸோ சில பேர் அதே கான்சியஸா இருப்பாங்க. வீக்கமா இருக்கா, வீக்கம் குறைஞ்சிருக்கா, வீக்கம் நவுந்திருக்கா, வீக்கத்துல வலி இருக்கான்னு அந்த ப்ராப்ளம் வந்த அப்புறம் பார்த்தீங்கன்னா, மைண்டு ஃபுல்லா அதை பத்தின வரிசே அவங்களுக்கு அப்படியே ஓடிக்கிட்டே இருக்கும். ஸோ குட் ஈவினிங்மா. என்ன டவுட்ஸ் இருக்கோ கமெண்ட்ஸ் செக்ஷன்ல போஸ்ட் பண்ணுங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு நோயை பார்த்து பயந்தீங்கன்னா, ஒரு படத்துல சொல்லுவாங்க, நீ விரட்டு, உன்னை அப்படியே பின்னாடி துரத்துனா ஓடு,
இல்ல துரத்தல நீ துரத்து அப்படிம்பாங்க. அதேதான் டிசீஸ் பொறுத்த வரைக்கும். நீங்க பயந்தீங்கன்னா அது உங்களை துரத்திக்கிட்டே இருக்கும் காலம் பூரா வருஷக்கணக்கா. ஆனா நாம கொஞ்சம் நல்ல ஒரு தைரியமா நம்ம ஃபேஸ் பண்ணக்கூடிய மென்டாலிட்டியை நம்ம கல்டிவேட் பண்ணிக்கிட்டோம்னா நிச்சயமா அந்த ப்ராப்ளத்தை நம்மளால ஹேண்டில் பண்ண முடியும். ஐயோ, ஆப்ரேஷன் ஆயிடுமோ, ஐயோ நமக்கு இது வேற ஏதாவது பிரச்சனை உண்டு பண்ணிடுமோ, ஐயோ நமக்கு இதனால நமக்கு அந்த பிரச்சனை வந்துருமோ, இது வந்துருமோ, அந்த மாதிரி ஒரு மன மன உளைச்சல் அதுல இருந்து முதல்ல வெளியே வந்துடணும். ஸோ ஒரு ப்ராப்ளம் வந்துருச்சு, இதை எப்படி ஹேண்டில் பண்ண முடியும், எந்த அளவு இது வந்து பெஸ்டா நம்ம வந்து இதுக்கான முயற்சி எடுக்க முடியும், இது மட்டும்தான் நம்ம கையில இருக்கு. ஸோ நம்ம குணப்படுத்தக்கூடிய அந்த பக்குவம் இறைவன் கிட்ட இருக்கு. நாம நினைச்சா இந்த கை இவ்வளவு நீளம் வளர்ந்தது, நாம நினைச்சா இந்த உடம்புல இவ்வளவு ஹைட் வந்தது, இவ்வளவு வெயிட் போடுது, எங்கேயாவது வெயிட் லாஸ் யாராவது பெர்மனண்டா பண்ண முடியுதா? ஒரு 2 மாசம் 3 மாசம் கஷ்டப்பட்டு வெயிட் இறங்குறாங்க, அதுக்கப்புறம் அவ்வளவுதான், மறுபடியும் அதை இறக்கின வெயிட்ட போடுறது, மறுபடியும் இறங்குறது. ஸோ அந்த மாதிரி நம்ம முயற்சி தான் எடுக்கணும். அதான் நம்ம நிறைய பேர் வாழ்க்கையில பாக்குறோம், எவ்வளவு பெரிய பிரச்சனையில எல்லாம் போராடி வெளியே வராங்க. ஸோ அதனால அந்த மன உறுதியை மட்டும் நம்ம கைவிடக்கூடாது. சரி, ஓகே. இப்ப நம்ம என்ன மாதிரியான ப்ராப்ளம்ஸ்லாம் இந்த ஹெர்னியால என்ன மாதிரி டைப்ஸ் ஆகுன்னு பார்த்தோம். இதுல இன்சிஷனல் ஹெர்னியா, நீங்க நிறைய பேர் சர்ஜரி பண்ணிக்கிறாங்க கால் பிளேடர் ஸ்டோனுக்காக. அந்த மாதிரி ஏதாவது இன்சிஷன்ஸ் பண்ணும்போது அது வழியா குடல் இறங்கிருது நிறைய பேருக்கு. ஸோ அந்த மாதிரி இந்த எல்லா ப்ராப்ளம்ஸுக்கான ஒரு சொல்யூஷன் தான் நம்ம பார்க்க போறோம். சர்ஜரி பண்ணிக்கிட்டா இந்த பிரச்சனை கண்டிப்பா வராதா அப்படின்னு சொன்னா, கண்டிப்பா ஒரு 10% திரும்ப வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு. அதை சொல்லியே தான் சர்ஜரி பண்ணுவாங்க. திரும்ப மெஸ் வந்து மூவ் ஆகிறதுக்கு மிஸ்பிளேஸ் ஆக சான்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி தான் அந்த ஆப்ரேஷன் நமக்கு பண்ணுவாங்க. ஸோ அதனால அந்த மெஸ்ஸு நம்ம வைக்கிறதுக்கு அதில் பார்த்தீங்கன்னா ஆஃப்டரா அந்த மெஸ்ல சில விதமான ப்ராப்ளம்ஸ் வர்றது, ஸோ அது டிஸ்லொகேட் ஆகுறது, அதுல சில இன்ஃபெக்ஷன்ஸ், அந்த மாதிரி அது ஒரு ட்ரபிள் இருக்குன்னா, இன்னும் அதுல இருக்கக்கூடிய காம்ப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா குடல்ல ஒரு பகுதியை சின்னதா ரிமூவ் பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ அந்த மாதிரி பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கா உடம்புல நம்ம குடல்ல இருக்க ஒவ்வொரு பகுதியும் உடம்புல இருக்க உறுப்புகளோட சம்பந்தம் இருக்கு. நம்ம இப்ப ஒரு இன்டெஸ்டைன் ஹார்ட்ல ஒரு ப்ராப்ளம்னா, இன்டெஸ்டைனுடைய ஒரு பகுதியில அதுக்கு லிங்க் இருக்கும். ஸோ அந்த பர்டிகுலர் ஏரியால இப்ப நம்ம ஃபுட் ரிஃப்ளக்ஸாலஜி பார்க்குறோம்னு வச்சுக்கோங்களேன், பேஷண்டோடைய இன்னர் ஃபுட் பார்க்குறோம்னு வச்சுக்கோங்க, அதுல ஏதாவது ஒரு பகுதியில ஒரு மார்க் தெரியும். அந்த மார்க்கை அழுத்தினா அவ்வளவு வலி இருக்கும் பேஷண்ட்டுக்கு. அந்த பாயிண்ட் எங்க லொக்கேட் ஆயிருக்குன்னு பாத்தீங்கன்னா ஹார்ட்ல லொக்கேட் ஆயிருக்கும், இல்ல லங்ஸ்ல லொக்கேட் ஆயிருக்கும். அந்த மாதிரி அதோடைய லொக்கேஷன் பாத்தீங்கன்னா அந்த ஒரு ஆர்கன்ஸ்ல இருக்கும். ஸோ அதோடைய ரூட் காஸ் பாத்தீங்கன்னா குடல்ல உட்காந்துட்டு இருக்கும். அந்த குடல்ல அப்படியே உட்கார்ந்துருக்க அந்த ஒரு ஆணி மாதிரி அப்படி குடல்ல உட்காந்துருக்கும். அதை ரிமூவ் பண்ணும்போது ஹார்ட்ல இருக்க பிளாக்ஸ் எல்லாம் கிளியர் ஆகி நல்ல பிளட் ஃப்ளோ வரும். ஸோ இந்த மாதிரி உடம்புல இறைவனுடைய படைப்புல பாத்தீங்கன்னா இவ்வளவு ரகசியங்கள் இருக்கு. இதெல்லாம் நீங்க ஸ்கேன் பண்ணி கூட அதெல்லாம் தெரிஞ்சுக்க முடியாது. ஸோ அதனால அப்படி ரிமூவ் பண்ணும்போது நமக்கு இதயம் சம்பந்தப்பட்ட நிறைய விதமான பிரச்சனைகள் வரும் அப்படின்றத நம்ம யோசிச்சுட்டு தான் நம்ம வந்து சர்ஜரிக்கு போனோம். எந்த ஒரு காலகட்டத்துல இம்மீடியட்டா சர்ஜரி பண்ணிக்கணும்னா, உங்களுக்கு ஒரு சிவியர் பெயின் இருக்கு, அன்கண்ட்ரோலா இருக்குது, பெயினை கண்ட்ரோலே பண்ண முடியல, மோஷன் போல, சுத்தமா யூரின் போல, அந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸ் வரும்போது மட்டும்தான் நீங்க வந்து சர்ஜரிக்காக போனோம். அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை. ரொம்ப ரொம்ப நன்றி. அற்புதமான ஒரு பாசிட்டிவான ஒரு ஒரு வாசகம். அதனால நம்ம இது வரைக்கும் உடலை பத்தி பேசிட்டு இருந்தோம். இப்படி உள்ளத்தை பத்தி எல்லாரும் கொஞ்ச நேரம் ஒதுக்குறோம்னா, இந்த மாதிரியான அவஸ்தைக்கு யாருக்கும் ஒரு தேவையில்லாத நோய் நொடியில இந்த மாதிரியான கஷ்டங்கள் இருக்காது. ஸோ அதனால தினமும் கொஞ்ச நேரம் மனதை அமைதிப்படுத்திக்க இறை வழிபாடு என்பது மிக 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 அவசியம். அது வாழ்க்கையை மேம்படுத்தும், தேவையில்லாத கஷ்டங்களை குறைக்கும். இதுல எந்த விதமான சந்தேகமுமே கிடையாது. எந்த மருத்துவம் பார்த்தாலும் இறை வழிபாடு செய்துவிட்டு பாருங்கள், நிச்சயமான பலன் கிடைக்கும். ஓகே, இப்ப நம்ம எல்லா டீட்டெயில்ஸும் ஹெர்னியா பத்தி பார்த்தாச்சு. இப்ப நம்ம பார்க்க போறது, இந்த ஹெர்னியா ப்ராப்ளம் இருக்கும்போது என்ன லேகியம் எடுக்கணும், என்ன மாதிரியான ஹெர்பல் மெடிசன்ஸ் எடுக்கும், குடலை ஃபர்ஸ்ட் டீடாக்ஸ் பண்ணணும். நீங்க சர்ஜரியை கூட பண்ணிக்கோங்க ஒரு 3 மாசம் கழிச்சு. ஆனா அதுக்கு முன்னாடி அந்த குடல்ல இருக்கக்கூடிய டாக்ஸின்ஸ் எல்லாம் கிளீன் பண்ணலன்னா, அந்த குடல் பார்த்தீங்கன்னா அதோடைய அந்த ஃபால்ட்டோடையே அந்த இடத்துக்கு ரீபொசிஷன் ஆகும். அப்படி போய் அங்க உட்காரும் போது சுத்தமா உங்களுக்கு டைஜஷன் போயிடும். எதுவுமே சரியா சாப்பிட முடியாது ஆஃப்டர் சர்ஜரி. எது சாப்பிட்டாலும் மோஷன் சரியா போகாது. ஏன்னா அங்க அடுப்பு அப்படியே இருக்கு. ஸோ அப்ப அதை கொஞ்சம் நம்ம சொல்ற மருந்துகள்லாம் எடுத்து குடலை கிளீன் பண்ணுங்க. பண்ணா அதோடைய வெயிட் கொஞ்சம் குறைஞ்சிரும். அது எப்படி படிஞ்சிருக்கும்னா, இந்த ஹெர்னியா ப்ராப்ளம் பொறுத்த வரைக்கும் பாசி படிகிற மாதிரி படிஞ்சிரும். ஸோ அப்ப அதெல்லாம் நம்ம கிளென்ஸ் பண்ண பண்ண அது அப்படியே எப்படி ஒரு சொல்யூஷன்ல ஊறின அப்புறம் வெளியே அதோடைய மாஸ் அதிகமாகுது, அந்த மாதிரி வெளியே எக்ஸிட் ஆகும்.
ஸோ அப்ப நம்ம அதற்கான ஒரு லேகியம் பற்றி தான் சொல்ல போறோம். கருணை லேகியம். இது வந்து மலைப்பகுதியில் கிடைக்கக்கூடிய கருணை கிழங்கு, நெல்லிக்காய், கடுக்காய் போன்ற மூலிகை பொருட்களை கொண்டு தயார்படுத்தக்கூடிய ஒரு லேகியம். லேகியம் ஏன் இந்த மாதிரி குடல் பிரச்சனைக்கு ரொம்ப அவசியம்னா, லேகியத்துல ஃபைபர் கண்டென்ட் அதிகமா இருக்கு. ஸோ நம்ம குடலுக்கு தேவையான ஜீரண சக்தி அதிகமா இருக்கு. ஜீரண சம்பந்தப்பட்ட நிறைய சாமான்கள் அதுல சேர்ப்பாங்க. ஸோ அதோடைய பக்குவம் இது எல்லாமே இந்த மாதிரியான மலச்சிக்கல் பிரச்சனைக்கு, பைல்ஸ் ப்ராப்ளத்துக்கு, குடலிறக்கம் பிரச்சனைக்கு எல்லாத்துக்குமே அது வந்து கரெக்டா செட் ஆயிடும். ஸோ அந்த கர்ணக்கிழங்கு லேகியம் வாங்கி மோரோட சாப்பிடணும். ஒரு 2 வேளை 3 வேளை எடுத்துக்கும் போது மலம் இலகும். மலம் இலகுனாலே நமக்கு அந்த தைஸ்ல சில பேர் குடல் இறங்கியிருக்கும், சில பேர் யூரின் போற ஹோல்ல இறங்கியிருக்கும். நம்ம சொன்ன மாதிரி ஒவ்வொரு பார்ட்டுக்குள்ள போய் அது சிக்கிக்கும். ஸ்டொமக் பெல்லி பட்டன் அதுல போய் இறங்கியிருக்கும், அம்பிளிக்கல் ஹெர்னியா. ஸோ இந்த மாதிரி அந்த பல்ஜு தக்காளி பழம் மாதிரி வீங்கி போயிருக்கும். ஸோ அப்ப நம்ம இந்த குடலை நம்ம கிளென்ஸ் பண்ண இந்த உடல் சூடு குறைய ஆட்டோமேட்டிக்கா ஃபர்தரா அது இன்னும் நமக்கு ப்ரொட்யூட் ஆகிறத நம்மளால தடுத்து உடனே நிறுத்த முடியும். அந்த மசில்ஸோடைய ஸ்ட்ரென்த்தை நம்மளால வந்து இன்க்ரீஸ் பண்ண முடியும். ஸோ இந்த லேகியம் தாராளமா குழந்தைகள் முதல் பெரியவர் வரை யார் வேணாலும் எடுத்துக்கலாம். அடுத்து நம்ம ஒரு சூரணம் சொல்றோம், அதிபதி சூரணம், புண்ணாவரை சூரணம். ஸோ ஹெர்னியா ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு சரியான பசி இருக்காது, வயிற்றுல ப்ளோட்டிங், கேஸ் ஃபார்மேஷன் இருக்கும். ஸோ வயிறு எப்பயுமே பார்த்தீங்கன்னா கனமா இருக்கும். 2 இட்லி சாப்பிட்டா கூட நெஞ்சு மேலேயே நிற்கும். ஸோ இந்த மாதிரியான டைஜஸ்டிவ் ப்ராப்ளம்ஸ்லாம் இருக்கும். ஸோ அவங்க தொடர்ந்து இந்த சூரணத்தை, அதிபதி சூரணம் அது கூட பொன்னாவரை சூரணம் 2யும் ஈக்குவலா மிக்ஸ் பண்ணி 1 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. மோஷன் சிக்னஸ் அதிகமா இருக்கிறவங்க இது கூட துத்தி பொடி 1 ஸ்பூன் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணி தொடர்ந்து ஒரு 2 மாசம் எடுத்தீங்கன்னா காலன் கிளென்சிங் கண்டிப்பா ஃபுல்லா நடந்துரும். இவங்க அந்த மாதிரி ஹெர்னியா ப்ராப்ளம் இருந்தா நம்ம இதெல்லாம் கொடுக்கக்கூடாது, எனிமா கொடுக்கக்கூடாது. எனிமா கொடுக்கறது வந்து இந்த குடலுக்கு சரியா இருக்காது, ஏதாவது வலி உண்டாக்கிரும். ஸோ அதனால ஹெர்னியா எனிமா கொடுக்காதீங்க ஹெர்னியா ப்ராப்ளம் இருந்தா. ஸோ இப்படிதான் நம்ம கிளீன் பண்ணணும். அதே மாதிரி நிறைய பேர் பெரிய பேதி மாத்திரைகள்லாம் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அதெல்லாம் பண்ணக்கூடாது. ஸோ அந்த மாதிரி அந்த அளவுக்கு குடல்ல ப்ராப்ளம்ஸ் இருக்கும். ஸோ அதெல்லாம் நீங்க பண்ண தேவையில்லை. ஸோ நம்ம சொன்ன மாதிரி மைல்டா அதிபதி சூரணம், பொன்னாவரை சூரணம், தேவைப்பட்ட துத்தி பவுடர் 3யும் கலந்து வச்சு 1 நாளைக்கு 2 வேளை நீங்க தொடர்ந்து எடுத்துட்டு வரும்போது நம்ம சொன்ன மாதிரி மலக்குடல் சுத்தமாகும், அந்த அப்டாமினல் மசில்ஸ் வந்து ஸ்ட்ரென்தன் ஆகும், பல்ஜு அதுல இருக்கிற வீக்கங்கள் எல்லாம் குறையும், முதல்ல பெயின் ஸ்டாப் ஆயிடும். ஸோ நமக்கு பெயின் ஸ்டாப் ஆகி ஃப்ரீயா மோஷன் யூரின் வந்துட்டாலே நம்ம வந்து அந்த பாதி ரிலீஃப், உடம்புல கேஸ் எல்லாம் குறைஞ்ச மாதிரி நல்ல ரிலீஃப் கொடுத்துரும். ஓகே, அடுத்து இப்ப நம்ம ஃபுட் ஹேபிட்ஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி ஹெர்னியாவுடைய பாயிண்ட்ஸ், நம்ம ரீஃப்ளெக்ஸாலஜில சில பாயிண்ட் நம்ம யூஸ் பண்ணும்போது இந்த குடலிறக்க பிரச்சனைய நம்ம அந்த குடலை எப்படி கொஞ்சம் மேல, அந்த பொசிஷனை கொஞ்சம் மேல தூக்க முடியும் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். காலில் பண்ணா குடல் மேல ஏறுமானா கண்டிப்பா ஏறும். நிறைய பேருக்கு உடம்பு அப்படியே ஜிவ்வுன்னு ஒரு மாதிரி அப்படியே ஃப்ரீஸ் ஆயிடுச்சுன்னா உடம்பு சூடு இல்லாம ஜில்லுன்னு ஆயிடும். அப்ப காலில் சூடு பறக்க தேய்ச்சோன்னா உடம்பு ஃபுல்லா பிளட் சர்க்குலேட் ஆகுதா இல்லையா? அந்த மாதிரிதான். அப்ப நமக்கு கால் பகுதியில ஹெர்னியாக்கான ஸ்விட்ச் இருக்கு. அதை நீங்க அப்பப்ப பயன்படுத்தினீங்கன்னா, வாரத்துக்கு 2 வாட்டி இந்த பாயிண்ட்ஸ் போட்டீங்கன்னா தொடர்ந்து குடலிறக்க பிரச்சனைய நீங்க சால்வ் பண்ண முடியும். அதுல இருக்க வீக்கங்கள், பல்ஜு இது எல்லாமே உங்களுக்கு உடனே குறையும். சரி, இப்ப நம்ம காட்டுறோம் இந்த பாயிண்ட் மட்டும் ஒரு நிமிஷம் கிளியரா இருக்கான்னு பாருங்க. இப்ப ஹெர்னியாக்கான பாயிண்ட் வந்து நம்ம மார்க் பண்ணியிருக்கோம். ஒரு நிமிஷம். இப்ப இதுதான் இப்ப நம்ம மார்க் பண்ணியிருக்க பாயிண்ட் தான். பிளாக் கலர்ல ஆரோ மார்க் போட்டிருக்கிறது தான். சாரி, நெட்வொர்க் ப்ராப்ளம்னால கொஞ்சம் டிஸ்கனெக்ட் ஆயிடுச்சு. ஸோ இப்போ நம்ம போட்டிருக்க மாதிரி இப்போ இந்த பாயிண்ட்ஸ் நம்ம என்னன்னு சொல்லி மசாஜிங் பாயிண்ட்ஸ் பத்தி இப்போ நம்ம பார்த்துடலாம். இந்த ஹெர்னியா பாயிண்ட் இப்போ உங்களுக்கு நல்லா கிளியரா தெரியும். இதான் இன்டெஸ்டைனுக்கான ஹெர்னியா பாயிண்ட். இதுல இந்த மாதிரி ஒரு ஸ்டிக் வச்சு கீழ்ப்பகுதி தான் குடலுக்கான பகுதி, அதான் இறங்கி இருக்கு. ஹெர்னியா ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு இந்த பர்டிகுலர் ஏரியா பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு பயங்கரமான ஸ்வெல்லிங், வீக்கம் இருக்கும். அப்படியே ஒரு மூட்டை மாதிரி வீங்கிட்டு இருக்கும். இந்த 2 பகுதியுமே இதான் குடல் பகுதி. இந்த 2 சுண்டு விரல் சைட்ல இருக்கிற இடம் தான் குடலுக்குடைய பகுதி. ஸோ அதுல அந்த மாதிரியான வீக்கம் வந்து நீங்க நோட் பண்ண முடியும். ஸோ அப்ப கீழிருந்து மேல்புறமாக இப்ப நம்ம எப்படி வீடியோல காட்டுறோம். ஸோ அந்த மாதிரி கீழிருந்து மேல்புறமா ஏத்தி விடணும். 2 கால்கள்லையுமே தொடர்ந்து நம்ம பண்ணிட்டு இப்ப மேல ஒரு நிமிஷம் பண்ணி முடிச்சோடனே கீழ் பாயிண்ட்ல கிளாக் வைஸ்ல ஒரு லாக் வச்சிடணும். அந்த லாக் அடிக்க திரும்ப குடல் கீழே இறங்காது.
அதே மாதிரி கட்டை விரல் பாயிண்ட் காமிக்கிறோம், அதுலயும் வச்சு கிளாக் வைஸ்ல ஒரு லாக் அடிச்சிடணும். ஸோ இந்த பாயிண்ட்ஸை நம்ம வாரத்துக்கு ஒரு வாட்டி போட போட கண்டிப்பா நமக்கு இந்த ப்ராப்ளம் என்ன ஆகாதுன்னா தொடர்ந்து வந்து நமக்கு ப்ரொசீட் ஆகிறத நம்மளால ஸ்டாப் பண்ண முடியும். ஸோ இப்போ நம்ம காமிச்ச பாயிண்ட்ஸ் நல்லா எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த கீழ் பகுதி தான் குடலோட பகுதி. உங்களுக்கு டவுட் இருந்தால் ஃபுட் மேப்ல நீங்க பார்க்கலாம். ஸோ அதுல கீழிருந்து மேல்புறமா ஏத்தி விட்டுட்டு நல்ல கீழே இந்த குதிகால் பகுதியில் ஒரு லாக்கு, மேல கட்டவரில் ஒரு லாக், அவ்வளவுதான். இது சிம்பிளான மசாஜ். ஸோ இதை நம்ம சொன்ன மாதிரி வீக்லி ஒன்ஸ் இல்ல ட்வைஸ் தொடர்ந்து பண்ணிட்டே வர வர ப்ராப்ளம்ஸ் வரும். ஸோ இது எல்லாமே நமக்கு நல்லாவே கம்மியாகும். ஸோ இதை நம்ம ஒரு 3 months தொடர்ந்து இந்த பாயிண்ட்ஸ் போட்டாலே அந்த ஹெர்னியாவோட சிம்டம்ஸ் எல்லாமே நமக்கு குறைஞ்சு போயிடும். ஓகே, இப்போ நம்ம டக்குன்னு என்ன மாதிரி ஃபுட் எல்லாம் அவாய்ட் பண்ணணும், என்ன மாதிரி ஃபுட் எல்லாம் நம்ம தொடர்ந்து இதுல சாப்பிடலாம்னு சொல்லி பார்க்கலாம். நம்ம அவாய்ட் பண்ண வேண்டிய ஃபுட்டு, வேர்க்கடலை சாப்பிடக்கூடாது, கடலைப்பருப்பு சாப்பிடக்கூடாது, இதெல்லாம் பெயின் வந்துடும். மைதா பொருள், கோதுமை பொருள், ராகி, பயிறு, கொட்டை, காராமணி, மட்டன், இதெல்லாம் கம்ப்ளீட்டா அவாய்ட் பண்ணிக்கணும். இதெல்லாம் நம்ம டிஸ்கிரிப்ஷன்ல தெளிவா டைப் பண்ணி போடுறோம். ஸோ அதை நீங்க கண்டிப்பா யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து இப்ப என்னெல்லாம் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லி பார்த்தோம். முட்டை மெயினா சாப்பிடாதீங்க. ஹெர்னியா ப்ராப்ளம் இருந்தா அந்த ப்ராப்ளம் வந்து ஆக்ரிவேட் ஆகிடும். அடுத்து நம்ம ஹெர்னியாக்கான ஒரு கம்ப்ளீட் வீடியோ போட்டிருக்கோம், பிளேலிஸ்ட்ல வந்து இருக்கும், நம்ம டிஸ்கிரிப்ஷன்லயும் அந்த லிங்க் போடுறோம். இப்ப நம்ம காமிச்ச அந்த பாயிண்ட் அதுல நல்லா டீட்டெயிலா நம்ம காமிச்சிருப்போம். ஸோ அந்த லிங்க்ல போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் நல்லா கிளியரா புரியும். சரி, என்னெல்லாம் சாப்பிடணும்னா கம்புக்கூழ், கம்பு வாங்கி, நாட்டு கம்பு வாங்கி நல்லா வேக வச்சுக்கோங்க, ஆற விட்டு தண்ணி ஊற்றி வச்சிருங்க, நல்லா மைய அரைச்சிக்கோங்க, தோல் தோலா இருக்கக்கூடாது. ஸோ ஜலிக்கிறதா கூட ஜலிச்சுக்கோங்க. அந்த கம்பை வேக வச்சதை ஆற விட்டு தண்ணி ஊற்றி வைங்க. அடுத்த நாள் கரைச்சி குடிக்கும் போது அவ்வளோ ஃபைபர் என்ரிச்சு நமக்கு மோஷன் ஃப்ரீயா போயிடும். ஸோ ஹெர்னியாவில் இருக்கக்கூடிய குடல்ல இருக்கக்கூடிய கட் பாக்டீரியாஸை இது ரீப்ளேஸ் பண்ணும். ஸோ கட் ஹீலிங் நமக்கு நடக்கும். அடுத்து துத்தி கஷாயம், துத்தி இலை ஃப்ரெஷ்ஷா கிடைச்சதுன்னா அப்பப்ப கஷாயம் வச்சு குடிங்க. தூதுவளை சூப் குடிக்கலாம், இளநீர் குடிக்கலாம், மாவடு, மாங்காய், அந்த உப்பு வற்றல் அதிகமா எடுத்துக்கணும், தாமரை தண்டு வத்தல், அதுவும் இன்னைக்கு நிறைய இடத்துல கிடைக்குது. இந்த மாதிரி வற்றல் அதிகமா எடுக்க எடுக்க நமக்கு நம்ம சொன்ன மாதிரி கான்ஸ்டிபேஷன் இஸ் அ மெயின் ரீசன் ஃபார் ஹெர்னியா. இந்த கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம், மோஷன் சிக்னஸ் ப்ராப்ளத்துக்காக நம்ம ஒரு வீடியோ கூட லைவ் போட்டிருந்தோம். அது தீர்ந்தாலே இந்த பிரச்சனை வந்து தீர்ந்த மாதிரி தான். ஸோ அடுத்து வெள்ளரிக்காய் அதிகமாக எடுத்துக்கோங்க, கத்தாழை ஜூஸ். அப்புறம் நம்ம உடம்புக்கு ஸ்ட்ரென்த் கொடுக்கறதுக்கு நிறைய பேருக்கு இந்த ஹெர்னியா ப்ராப்ளம் வந்து டயர்ட்னஸ் இருக்கும், பிளட் அப்சார்ப்ஷன் இருக்காது. அவங்க சாய்வன் ப்ளஸ் லேகியம் அதை வந்து வாரத்துக்கு 2 வாட்டி எடுத்துக்கலாம். ஒரு நெல்லிக்காய் அளவு எடுத்துக்கலாம். அதே மாதிரி பதிமுகம் குடிநீர், பதிமுகம் பட்டை இல்ல பொடி நாட்டு மருந்துகள்ல கிடைக்கும். ஸோ அதை நல்லா கொதிக்க வச்சு அந்த குடிநீர் எடுத்துக்கும் போது நல்லா உடம்பு சூடு ஃபுல்லா தணிஞ்சிரும். இது ஒரு சூட்டுனால வரக்கூடிய பிரச்சனை தான். அடுத்து இட்லிஸ் எல்லாத்துலயுமே ஈஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க, அப்பதான் ஈஸியா டைஜஸ்ட் ஆகும். ஸோ கொஞ்சமா ஈஸ்ட்டை வந்து ஆக்டிவேட் பண்ணிட்டு இட்லி மாவுல கலந்து இட்லி சுட்டு சாப்பிடும் போது இந்த ஹெர்னியா ப்ராப்ளம், பைல்ஸ் ப்ராப்ளம், அதுல தண்ணி ஊத்தி வச்சு சாப்பிடும்போது நமக்கு இந்த பைல்ஸ் ப்ராப்ளம் கம்ப்ளீட்டா வந்து நமக்கு சரியாகும். அடுத்து தயிர்ல கேரட் பச்சடி, கேரட், ஆனியன்ஸ், வெள்ளரிக்காய், இதை நல்லா கிரேட் பண்ணிட்டு தயிர்ல போட்டு உப்பு போட்டு அந்த சாலட் சாப்பிடும்போது நல்ல ஃபைபர் கண்டென்ட் கிடைக்கும். அடுத்து நீர்மோர், நீர்மோர் அடிக்கடி நிறைய குடிக்கலாம். பேரீட்சை பழங்கள் அதிகமா சாப்பிடலாம், பச்சை திராட்சை சாப்பிடலாம், தர்பூசணி பழம் அதிகமா சாப்பிடலாம். ஸோ இது எல்லாமே நம்ம அதிகமா உணவுல இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். நம்ம சொன்ன மாதிரி வேர்க்கடலை, கடலைப்பருப்பு, மைதா, கோதுமை, ராகி மாவு ஒத்துக்காது. ஸோ ராகி அடையெல்லாம் சாப்பிடாதீங்க. பயிறு, கொட்டை, மட்டன், முட்டை இது வந்து வேண்டாம். இதை கொஞ்ச நாள் 3 months 4 months அவாய்ட் பண்ணிடுங்க. அடுத்து நாராயண தைலம், சந்தனாதி தைலம், இந்த 2 தைலத்துல எதனா ஒண்ணு வாங்கிக்கோங்க. இது 2மே நமக்கு ஹெர்பல் ஷாப்ஸ்ல கிடைக்கும். இந்த தைலத்தை வாங்கி நல்லா மிதமான சூடுபடுத்திக்கோங்க. சூடுபடுத்திட்டு நம்ம ஏற்கனவே சொல்ற மாதிரி அருமருந்து தான் இந்த எல்லா நோய்களுக்கும். ஸோ மந்திரமாவது நீர், வானவர் மேலது நீர்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அப்பேற்பட்ட மகத்துவம் வாய்ந்த திருநீற்றை சித்தர் கோயில்கள்ல சித்தர்களை வழிபட்டு விட்டு வாங்கிட்டு வாங்க. எந்த சித்தர் கோயிலா இருந்தாலும் பரவாயில்ல, அந்த திருநீற்றை வயிற்றுல அடி வயிற்றுல பூசுங்க. அப்பேற்பட்ட பெரிய பெரிய மகான்களுக்கே அந்த நோயை தீர்த்தது இந்த திருநீர் தான். அதனால நமக்கும் அதை தான் வந்து இறைவன் முதன்மையா வச்சிருக்காங்க. ஸோ அதை நம்பிக்கையோடு தடவும் போது பல நோய்கள் குணமாகும். ப்ரேயர் பண்ண ஆயில் யூஸ் பண்ணுங்க. ஸோ நீங்க ஜெபம் பண்ண பொருட்களை தொடர்ந்து தாங்க முடியாத ரணங்களுக்கு போடும்போது நமக்கு மருந்துகள் வேலை செய்வது மாதிரி இதெல்லாம் ஹீலிங் நம்ம உடம்புல உண்டாக்கும். அதனால நம்ம மனதை எப்போதும் நம்ம அமைதியா வச்சுக்கணும். நமக்கு அளவுக்கு அதிகமான கோபம், அளவுக்கு அதிகமான ஒரு சில எண்ணங்களுடைய
இந்த பிரச்சனைக்கான காரணம். அது பயமா இருக்கலாம், இல்ல ஒரு விதமான ஒரு ஒரு கோவமா இருக்கலாம். ஸோ அதனால அது எல்லாத்தையும் கொஞ்சம் குறைச்சுக்கும்போது, ஆட்டோமேட்டிக்கா நம்ம தேவையில்லாத சர்ஜரி பண்ணிட்டு கஷ்டப்படணுன்ற அவசியம் இருக்காது. ஸோ ஹெர்னியாக்காக இதுவரைக்கும் நம்ம கொடுத்த தகவல் நிச்சயமா பயனுள்ள தகவலா இருக்கும்னு நம்புறோம். ஸோ நம்ம எல்லாமே டிஸ்கிரிப்ஷன்ல நாளைக்குள்ள அப்டேட் ஆயிடும். மருந்துகளுடைய டீட்டெயில்ஸ். இந்த தைலம் எல்லாமே நீங்க ராத்திரி வயித்துல அடி வயித்துல தடவணும். அதே மாரி கீழ்ப்பகுதி அடி வயித்துடைய கீழ்ப்பகுதியிலும் தடவுங்க. ஸோ அதே மாரி 2 தொடைகள்ல தடவுங்க. தடவிட்டு படுக்கும்போது சூடு அப்படியே தலைவலியா வெளியே போயிடும். ஸோ சூடு குறையவே ஆட்டோமேட்டிக்கா உடம்புல ஒரு ஹீலிங் தானாவே நடக்கும். ஸோ அதனால நம்ம உடம்புல இருக்கக்கூடிய பிரச்சனைய ஒவ்வொன்னையும் நம்ம போய் சரி பண்ணல. அது இயற்கை இறைவனுடைய அருளால இயற்கையாவே ஒரு நோய் வந்து ஆற்றக்கூடிய அந்த ஒரு நோய் எதிர்ப்பு ஆற்றல் நம்ம உடம்புக்கு உண்டு. அது நிச்சயமா நம்ம பொறுமையோட இருந்தா தன்னைத்தானே சரிப்படுத்திக் கொள்ளும். நாம கொஞ்சம் முயற்சி எடுத்தா மட்டும் போதும். ஸோ நம்ம சொன்ன எல்லா விஷயங்களும் நிச்சயமா உங்களுக்கு பயனுள்ள தகவலா இருக்கும்னு நம்புறேன். இந்த வாய்ப்பை கொடுத்த, இந்த வாழ்வை கொடுத்த இறைவனுக்கு நன்றி கூறி, சித்தர்களுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.